ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2017 வெளியான தி ஜர்னிங்கிற சைனீஸ் டிராமாவை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிராமால மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்கு. விவி பேருங்கிற ஆத்தர் எழுதின தி ஜர்னிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டிராமா தாங்க இது. இதுல வாம்பயர், ஃபேண்டசி, டைம் டிராவல், ரொமான்ஸ், காமெடின்னு இப்படி எல்லா ஜானரையும் கலந்து ஒரு கலக்கலான டிராமாவை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த செம்மையான டிராமாவோட ஸ்டோரிய என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சிறப்பா சொல்ல முயற்சி பண்றேன். எல்லா எபிசோட்ஸுமே நம்ம ஒரே வீடியோல பார்க்க முடியாதுல்ல, அதனால அடுத்தடுத்த பார்ட்ல நான் ரிமைனிங் ஸ்டோரிய சொல்றேன். இந்த டிராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கை நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச கர்மாவோட பலன். நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம செய்யற கெட்ட விஷயங்களோ இல்ல நம்ம எடுக்கிற தவறான முடிவுகளோ இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கையை மட்டும் இல்லாம நம்ம அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ஜென்மங்கள்லயும் நம்மள ஏதோ ஒரு வகையில அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம பாஸ்ட்ல செஞ்ச ஒரு மிஸ்டேக்கை சரி செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எப்படி இருக்கும்? அப்படி பாஸ்ட்ல செஞ்ச தவறான செயல்களால இப்ப பிரசன்ட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு அவங்களோட பிரசன்ட் லைஃப் அழகாக்குறாங்க நம்ம ஹீரோயின். அப்படி இவங்க அடுத்தவங்களுக்கு செய்யற இந்த உதவி மூலமா இவங்களோட பிரசன்ட் லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத இந்த டிராமால ரொம்ப சுவாரஸ்யமாவும் அழகாவும் சொல்லியிருக்காங்க. டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல ஏஞ்சல் மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ல அழகா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற இவங்க தாங்க நம்ம ஹீரோயின். இவங்க பேரு சனா. பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க, இவங்க மனசளவுலயே ஒரு ஏஞ்சல் தான். தன்னை பத்தி கூட கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. துருன்னு குழந்தைத்தனத்தோட கியூட்டா இருக்கிறது தாங்க நம்ம சனாவோட குணமே. அப்படியே இவங்க ஜாலியா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல யாரோ ஒரு பொண்ணு திருடன் திருடன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட பேக்கை பிடிங்கிட்டு ஒரு திருடனை ஓடிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே நம்ம சனா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த திருடனை சைக்கிள்ல சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பின்னாடி ஃபாஸ்டா வந்த ஒரு ட்ரக் நம்ம சனா மேல அப்படியே மோதுற மாதிரி வருது. அவ்வளவுதான், முடிஞ்சு இன்னைக்கு நான் காலி அப்படின்னு நம்ம சனா நினைக்கிற அந்த செகண்ட்ல அந்த ட்ரக் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. ட்ரக் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சனாவை நோக்கி ஒருத்தர் அப்படியே அழகா வந்துட்டு இருக்காரு. இவர் தாங்க நம்ம டிராமாவோட செகண்ட் ஹீரோ. இவரோட பேரு சீன். இவர் தான் நம்ம சனாவோட மாஸ்டர். அவரை பார்த்த உடனே, மாஸ்டர் நீங்களா? எனக்கு தெரியுமா சார், எனக்கு ஒரு பிரச்சனைனா அங்க என்ன காப்பாத்துறதுக்காகவே நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா சார் அப்படின்னு சனா சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு போய் நீ எப்ப பார்த்தாலும் பிரச்சனையில மாட்டிக்கிறியே, நான் உனக்கு எத்தனை தடவை தான் வந்து காப்பாத்துறது, உன் சேஃப்டியை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. எனக்கு என் சேஃப்டியை பத்தி எல்லாம் கவலையே இல்ல மாஸ்டர், என்ன காப்பாத்துதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க தான் மாஸ்டர் என்னோட கார்டியன் ஏஞ்சல். நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருடங்கிட்ட இருந்த பேக் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்திலேயே மாட்டி விட்டுட்டு சனாவும் மாஸ்டரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் போய் ஒரு மரத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த மரம் அப்படியே நகர்ந்து அதுல இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நுழைஞ்ச பிறகு அந்த மரம் திரும்பியும் க்ளோஸ் ஆகி பழைய நிலைமைக்கே வந்துருது. அங்க அழகா வானத்துல மிதக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குல்லங்க, அதுதான் நம்ம சனாவோட வீடு. அந்த வீட்டுக்கு பேரு பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டே ஹவுஸ். அந்த வீட்டுல நம்ம சனா, மாஸ்டர், அப்புறம் சனா மாதிரியே மாஸ்டருக்கு இருக்கிற இன்னொரு அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. மாஸ்டர் அவரோட 2 அசிஸ்டன்ட்டுக்குமே நிறைய மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த மாஸ்டரோட முக்கியமான வேலையே இப்படி பாஸ்ட் லைஃப்ல நடந்த செயல்களால பிரசன்ட் லைஃப்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்டுக்கே போய் அந்த பர்டிகுலர் செயலை அவங்கள செய்ய விடாம தடுத்து அவங்களோட பிரசன்ட் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம மாத்துறதுதான். நம்ம ஹீரோயினோட சின்ன வயசுல இருந்தே மாஸ்டர் தான் அவங்களை எடுத்து வளர்க்குறாரு. அப்ப மாஸ்டருக்கு மட்டும் இன்னும் வயசாகவே இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அவரோட மேஜிக்கல் பவரால கிட்டத்தட்ட 1000 வருஷமா இதே உடலோடையும் இளமையாவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது, மாஸ்டர் இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாஸ்டர் அப்படின்னு சனா கேக்குறாங்க. ஞாபகம் இருக்கே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து உன்னை பார்க்க போற நாள் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. நான் அதை கேட்கல மாஸ்டர். மாஸ்டர் இப்ப என்ன சொன்னீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து என்ன மீட் பண்ண போறாங்களா, அப்ப நான் பாஸ்டுக்கு போக போறேனா அப்படின்னு கேட்டு நம்ம சனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா மாஸ்டர் இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுத்ததே இவங்க பாஸ்டுக்கு போய் கிளைண்டோட பிரச்சனையெல்லாம் தீக்கணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம பாஸ்டுக்கு போனா அது செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கும்னு நம்ம சனா எப்படா பாஸ்டுக்கு போவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் மாஸ்டர் இவங்களுக்கு எல்லா மேஜிக்கும் சொல்லி கொடுத்தாலும் இவங்களுக்கு எந்த மேஜிக்குமே சரியா செய்ய வராது, எல்லாத்துலயும் அழகுறை தான். இது பத்தாதுன்னு சில சமயம் மேஜிக் ஸ்பெல்லையே மறந்துடுவாங்க. இது எல்லாமே மாஸ்டருக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் இவங்க எங்க போனாலும் மாஸ்டரும் பின்னாடியே போய் எல்லா பிரச்சனையில இருந்து நம்ம சனாவை காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த முறை பாஸ்டருக்கு சனாவை தனியா தான் அனுப்பணும்னு முடிவு பண்ணிருக்காரு. தன்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சனா ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. மாஸ்டர் நீங்க பொறுமையா நடந்து வாங்க, நான் முன்னாடி போய் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனா சைக்கிள்ல வீட்டுக்கு போறாங்க. இவரு தாங்க நம்ம மாஸ்டரோட இன்னொரு அசிஸ்டன்ட். இவரோட பேரு ஃபெய்னியா. இவருக்கு கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அதனால எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சேட் பண்றது, அவங்க கூட கால் பண்ணி பேசுறதுன்னு இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பிஸியா இருப்பாரு. இவரு நம்ம மாஸ்டர் கூட இந்த வீட்டுல ரொம்ப வருஷமாவே வாழ்ந்துட்டு இருக்காரு.
வீட்டுக்கு வந்த பிறகு சனா வாங்கிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அப்போ ஃபெய்னியா வழக்கம் போல அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காரு. ஃபேய், நீ எப்போதாலும் இப்படி போன்ல பேசிட்டே தான் இருப்பியா, கொஞ்சம் கீழே வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சனா கூப்பிடுறா. அப்படியே பறந்து கீழே வந்து, நீ எப்படி கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, உன் மேஜிக்கல் பவர் வச்சே இதெல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணலாமே. ஓ, இதான் மேஜிக்ல அறகுறையாச்சே, என்ன சொல்லி கொடுத்த மேஜிக்லாம் வழக்கம் போல மறந்துட்டியா அப்படின்னு ஃபெய்னியா கேக்குறாரு. யார பார்த்து என்ன வரத, இப்ப பாரு என் திறமைய அப்படின்னு சொல்லி நம்ம சனா 2 உடன் ரோபோவை உருவாக்கி அதை இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த 2 ரோபோவும் சனா சொன்னது செய்யாம அது பாட்டுக்கு அங்க இருக்கிற சேரையும் பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, பிரச்சனை பெருசாகுதே மாஸ்டர் அப்படின்னு சனா கூப்பிடுறா. சனா கூப்பிட்ட உடனே மாஸ்டர் அங்க வந்து எல்லா பொருளையும் பழைய நிலைமைக்கு மாத்துறாரு. மாஸ்டர், நாளுக்கு நாள் உங்களோட மேஜிக்கல் பவர்லாம் அதிகமாயிட்டே இருக்கே, எப்ப மாஸ்டர் நானும் உங்களை மாதிரி மேஜிக் பண்ணுவேன் அப்படின்னு சனா கேக்குறா. அதுவா, நீ ஒரு 300 வருஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, நீ எனக்கு ஈக்குவலா மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. என்னது 300 வருஷமா, நான் எப்படி மாஸ்டர் 300 வருஷம் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நம்ம சனா சொல்றாங்க. நீ இன்னும் 500 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாலும் உன்னால இப்ப இருக்கிறத விட அடுத்த லெவலுக்கு கூட போக முடியாதுன்னு நம்ம ஃபெய்னியா சொல்றாரு. உடனே சனாக்கும் ஃபெய்னியாவுக்கும் அங்க சாப்ஸ்டிக்ஸ் வச்சே ஒரு ஃபைட் நடக்குது. இதுங்க 2த்தையும் திருத்தவே முடியாது அப்படின்னு மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சனாவோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டும் அங்க வந்துடுறாங்க. சனா ரொம்ப எக்ஸைட் ஆகி, பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டீ ஹவுஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாஸ்டர் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த பிளேஸ் இந்த கிளைண்டோட கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால அப்படி ஒரு பிளேஸ் உண்மையாவே இருக்கா இல்லையான்னு பார்க்க தான் அவங்க வந்திருப்பாங்க. இங்க வந்து பார்க்க வந்தவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த பிளேஸ் அப்படியே அவங்க கனவுல பார்த்த மாதிரியே இருக்கு. மாஸ்டரும் கிளைண்ட மீட் பண்றாரு. இதுதான் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டீ ஹவுஸ், எங்களால உங்களோட விதியையே மாத்த முடியும், உங்களோட பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னோட பேரு யான், நான் என்னோட யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டேட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் டேட் பண்றவங்க யாரும் என்ன கிஸ் பண்ண வந்தாலும் நான் என்னையே அறியாம அவங்கள அரைஞ்சிடுறேன். இதனால என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா கடந்த 10 நாளா என்னோட பிரச்சனைக்கான தீர்வு இந்த இடத்துல கிடைக்கும்னு என் கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க. ஓகே, பிரச்சனையை சொல்லிட்டீங்கல்ல, அது எப்படி பீஸ் ஆக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அவங்கள ஒரு இடத்துல நிக்க வச்சு மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ யானோட ஹார்ட்ல இருந்து அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ள ஒரு உருவம் வருது. இது என்னங்க பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு யான் கேக்குறாங்க. இது பேய்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இவருதான் உங்க ஆழ் மனசுக்குள்ள இருக்கிறவரு, இவரு உங்க இதயத்துல இருக்கிறதுனால தான் நீங்க யாரையுமே டேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, இவருதான் உங்க இதயத்துல இருக்கிறவரு, அதுதான் மாஸ்டர் 3D மாடலா காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சனாவும் சொல்றாங்க. உங்களுக்கும் யானுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை பார்த்து மாஸ்டர் கேக்குறாரு. நான் குயின் டைனசிட்டியை சேர்ந்த ஒரு படை தளபதி, இவ அங்க இருந்த இளவரசி. நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணோம். எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க நாட்டுல ஒரு போர் வந்தது. அதுக்காக நான் போருக்கு போயிட்டேன். ஆனா என்னோட தம்பியும் இவரை லவ் பண்ணியிருக்கான். நான் இல்லாத சமயத்துல இவகிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டான். அதனால அவமானப்பட்டு இந்த இளவரசி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. போர் முடிஞ்சு வந்த எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது. உடனே என் தம்பியையும் நான் கொன்னுட்டு இவரோட கல்லறைக்கு போய் நானும் அங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. உடனே அங்க யான் வந்து, ஐயோ என்னங்க இவர் மறைஞ்சு போயிட்டாரு, இவர் ஃபைனலா என்னதான் சொல்ல வந்தாரு, இவர் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு எப்படி என் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், அப்ப என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா மாஸ்டர் அப்படின்னு நம்ம யான் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்தாலதான் நீங்களும் அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போனீங்க. நாங்க உங்க பாஸ்டுக்கே போய் அது மாதிரி ஒரு சம்பவத்தையே நடக்க விடாம பண்றோம்னு மாஸ்டர் சொல்றாரு. ரொம்ப நன்றி மாஸ்டர், அதுக்கு பதிலுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு மாஸ்டர் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிச்ச பிறகு எங்களுக்கு உங்களோட ஒரு துளி கண்ணீரை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இப்போ யான் டீ ஹவுஸ்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யான், உன் கனவுல ஏதோ ஒரு பிளேஸ் அடிக்கிட்டு வந்துட்டே இருந்துச்சு, அது இருக்கா இல்லையான்னு பாக்க போறேன்னு போனீங்க, அது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா என்ன அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. ஆமா, என் கனவுல அடிக்கடி ஒரு பிளேஸ் வந்துட்டே இருந்துச்சு, அது இருக்கா இல்லையான்னு பார்க்கதான் நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளேஸையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யான் அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப இவங்க பார்த்தது பேசினதுன்னு எல்லா விஷயத்தையுமே யான் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. இங்க மாஸ்டர் 2 உடன் ரோபோவை வச்சு சனாவுக்கு குயின் டைனசிட்டில எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அவங்களோட கல்ச்சர் என்னங்கறத பத்தி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா எந்த ஒரு மாடர்ன் கேட்ஜெட்ஸையும் அங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. ஃபெய்னியா அங்க இருக்கிற காயின்ஸை பத்தியும் அதோட வேல்யூஸை பத்தியும் சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நான் எனக்கு எது வேணும்னாலும் அதை நான் என் மேஜிக்கை வச்சே வாங்கிப்பேன் அப்படின்னு சனா சொல்றா. இல்ல சனா, பாஸ்ட்ல மேஜிக்லாம் ரொம்பலாம் வேலை செய்யாது, அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. ஐயோ மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், நான் மேஜிக் நம்பி தான் பாஸ்டுக்கே போறேன், அதனால இந்த மேஜிக்கை மட்டும் கொஞ்சம் அன்லிமிட்டடா பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சனா கேக்குறா. அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம, சீக்கிரமா போய் தூங்கு சனா, இன்னைக்கு மிட் நைட் தான் நான் உன்னை பாஸ்டுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் ஃபையும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ சனா 2 பேரையும் திரும்பி கூப்பிட்டு, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு என்ன நாள்னு உண்மையாவே தெரியலையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஃபை சொல்றாரு, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது,
நான் இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதை மறந்தே போயிட்டேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபெய் அங்க கிளம்புறாரு. மாஸ்டரும் நான் என் ரூமுக்கு போய் தூங்க போறேன்னு மாஸ்டர் ஒரு பக்கம் போறாரு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் உயிருக்கு போராடி ஃபைனலா இறந்தும் போறாரு. அப்ப அவங்க பயங்கரமா காத்தடிச்சு ஏதோ மின்னெல்லாம் வருது. கீழே பார்த்தா அந்த செத்து போன பேஷண்ட்டை காணோம். ஹாஸ்பிட்டலுக்கு மேல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் அந்த பேஷண்ட்டை தூக்கிட்டு போய் வச்சு அவரோட பிளட் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அதை அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாத்துறாங்க. உடனே இந்த நியூஸ் வைரலா பரவ ஆரம்பிக்குது. ஒரு வேம்பயர் ஒருத்தன் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான், அவன் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரோட ரத்தத்தை குடிச்சிட்டான், பொதுமக்கள்லாம் இப்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் டிவிலையும் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம மாஸ்டர் ஃபெய்யும் பாக்குறாங்க. மாஸ்டர், அது அவன் தான் மாஸ்டர், அவன் திரும்பியும் வந்திருக்கான், இப்போ என்ன பண்றது மாஸ்டர் அப்படின்னு ஃபெய் கேக்குறாரு. மாஸ்டருக்கு அவரோட பாஸ்ட்ல இருந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. உடனே மாஸ்டர் வெளியே போய் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவரோட வீட்டை சுத்தி உருவாக்கிட்டு அந்த 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 கவசத்துக்குள்ள அவர் ஒரு பொய்யான உலகத்தையே உருவாக்குறாரு. அந்த நேரத்துல நம்ம சனா அங்க கோவமா மாஸ்டர் கிட்ட வந்து, இன்னைக்கு என்ன நாள்னு நீங்க மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப மாஸ்டர் உடனே வானத்துல ஹாப்பி பர்த்டேன்னு வர வச்சு கலர் கலரா வெடியெல்லாம் வெடிக்க வச்சு மேஜிக் மூலமாவே ஒரு கேக்கையும் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு உன்னோட 18th பர்த்டே சனா, இது எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சின்ன வயசுல சனாவும் மாஸ்டரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு டான்ஸ் ஷோ போயிட்டு இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு நான் பெரிய பொண்ணா வளர்ந்த உடனே நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஆடலாம் அப்படின்னு சனா மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பா. அது இப்ப இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே சனாவும் மாஸ்டரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதை ஃபெய்யும் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே நம்ம மாஸ்டர் அன்லிமிட்டடா மேஜிக் பண்றதுக்கான ஒரு மேஜிக்கல் கார்டை சனாக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. ஆக்சுவலா நம்ம சனா கொஞ்சம் மேஜிக்ல அறகுறை இல்ல, அதனால மாஸ்டர் எப்பவுமே எல்லா மேஜிக்கையுமே கார்டுல போட்டு கொடுத்துருவாரு. அந்த கார்டை வச்சுதான் நம்ம சனா இன்ன வரைக்கும் அவன் லைஃப்ல ஓட்டிட்டு இருப்பா. அதனால இப்போ அன்லிமிட்டடா மேஜிக் பண்றதுக்கான ஒரு கார்டை கிஃப்டா கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு சீக்கிரமா ரெடி ஆகு சனா, நீ பாஸ்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சனாவை அனுப்பி வைக்கிறாரு. குயின் டைனாசிட்டிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டைனாசிட்டி. சோ அந்த டைனாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சனா கீழே இறங்கி வராங்க. அவங்க கீழே இறங்கி வரதை பார்த்துட்டு, நான் உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், ஆனா அப்ப பார்த்ததை விட இப்ப நீ ரொம்ப வெயிட் போட்டுட்டியே அப்படின்னு ஃபெய் சொல்றாரு. அவளுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு ஃபெய் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. ஃபெய் சனாவோட ட்ரெஸ் எல்லாம் உதரும் போது அதுல இருந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஃபேஸ் மாஸ்க், குக்கீஸ்ன்னு இப்படி நிறைய பொருட்கள்லாம் வந்து விழுது. அந்த காலகட்டத்துல இல்லாத பொருளை எடுத்துட்டு போக கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றதுன்னு மாஸ்டர் கேக்குறாரு. சாரி மாஸ்டர், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் என்னோட மேஜிக் கார்டை வைக்கிறதுக்கு இந்த பசை மட்டும் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சனா சொல்றாங்க. சரி ஓகே, அதை மட்டும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 8 கிறிஸ்டல்ஸால செய்யப்பட்ட ஒரு மேஜிக்கல் பிரேஸ்லெட்டை மாஸ்டர் சனாக்கு கொடுக்குறாரு. இங்க பாரு சனா, இது ரொம்ப முக்கியமான பிரேஸ்லெட். இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆனதும் இந்த பிரேஸ்லெட்டை சன்லைட்ல காமிச்சு நீங்க வரணும்னு மெடிடேட் பண்ணா போதும், உடனே நீ வீட்டுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்தா இந்த மிஷன் முடியாட்டியும் பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வந்துடு, எனக்கு உன் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு அவங்கள 2000 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் வீட்டுல இருந்து அப்படியே மறைஞ்சு போறாங்க. அப்போ ஃபெய் டேபிள் மேல பாக்குறப்போ, மாஸ்டர் சனாக்கு நீங்க கொடுத்த அந்த அன்லிமிடெட் மேஜிக் கார்டை அவ இங்கேயே வச்சுட்டு போயிட்டா மாஸ்டர், நான் வேணா இதை போய் அவகிட்ட கொடுத்துட்டு வரவா அப்படின்னு கேக்குறாரு. வேணா ஃபெய், இது எல்லாமே ஏதோ காரணத்தோடு தான் நடக்குது, அது மட்டும் இல்லாம இது அவளுக்கு ஒரு பாடமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மாஸ்டர், அது மட்டும் இல்லாம நீங்க அவளோட ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா, அவ குயின் டைனாசிட்டியோட ட்ரெஸ்ஸை போட சொன்னா சங் டைனாசிட்டியோட ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குறப்போ என்னடா இவன் எல்லாத்தையும் அவ போனதுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்கான்னு நமக்கே கொஞ்சம் கடுப்பாகும். டைம் டிராவல் பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னாடி போன நம்ம சனா ஒரு காட்டுக்கு மேல இருந்து அப்படியே பொத்துன்னு விழுறாங்க. என்ன இது ஆரம்பமே இப்படி அமர்க்கலமா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஏந்திருக்கிறாங்க. அப்போ யாரோ குதிரையில ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. அந்த குதிரையில வரவனை ஸ்டாப் பண்றதுக்காக ஃப்ரீஸ் பண்ற மேஜிக்கல் கார்டு இருக்கான்னு தேடி பாக்குறா. ஆனா இவதான் எல்லா கார்டையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டால, அதனால இப்போ இவகிட்ட எந்த கார்டுமே இல்ல. அந்த குதிரையும் அப்படியே இவன் மேல ஃபாஸ்டா மோதுற மாதிரியே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த குதிரையில யாரா இருக்கான்னு பார்த்தா அவர் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம மாஸ்டர் மாதிரியே இருக்காரு. சனா உடனே அவரை மாஸ்டர்னு நினைச்சுக்கிட்டு, மாஸ்டர் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மாஸ்டர். சாரி மாஸ்டர், நான் என்னோட எல்லா மேஜிக்கல் ஸ்பெல் கார்டையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அது கொடுக்கதானே நீங்க வந்திருக்கீங்க, கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கை நீட்டுறா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே வழிமறிப்ப அப்படின்னு சொல்லி குதிரை அடிக்கிற சாட்டையாலேயே அவன் நம்ம சனாவை அடிக்கிறான். என்னது, நம்ம மாஸ்டர் நம்மள என்னைக்குமே அடிச்சதே இல்லையே, அப்ப நீ என் மாஸ்டரே இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவன் கிட்ட சொல்றா. என் வழியில நிக்காத போ அப்படின்னு சொல்லி திரும்பியும் சனாவை அந்த சாட்டையாலேயே அவன் அடிக்கிறான். என்ன நீ பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிற, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, நியாயமா பார்த்தா நீ என் குதிரையை வழிமறிச்சதுக்கு உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன இவன் குதிரையை வழிமறிச்சதுக்கே மரண தண்டனை வரைக்கும் போறான், இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பானோ, இப்போ அவனுக்கு எப்படி சென்டிமெண்டலா பேசி மடக்கிறேன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில இருந்து வரேங்க, என்னோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, எனக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே இல்ல, நான் ரொம்ப ஏழை, அதனால ப்ளீஸ் எனக்கு இந்த சிட்டிக்குள்ள மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு இப்படி பணிவா கேக்குறா. இவளை பார்த்தா இவ சொல்றதுலாம் உண்மை மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம வேலாயுதம் படத்துல வர பஜன்லால் சேட் மாதிரி, போப்பா போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காட்டுல இருக்கிற சிங்கம், புலி, ஓனாயின்னு எல்லாத்துக்கும் நான் லஞ்ச் ஆக போறேன்,
உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ போ அப்படின்னு சொல்றா. உடனே அவர் சனாவை அப்படியே தூக்கி குதிரை மேல ஏறி உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போறாரு. போறப்பவே அந்த நாட்டோட அருமைகள் பெருமைகள் இதெல்லாம் சொல்லிதான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இவளுக்கு கொஞ்சம் டவுட், நம்ம சரியான காலத்துக்கு தான் வந்திருக்கோமான்னு. அதனால அவங்கிட்ட அப்படியே கிராஸ் செக் பண்றா. இது குயின் சிட்டியோட 8வது அரசர் ஆட்சி பண்ற காலம் தானே அப்படின்னு கேக்குறா. ஆமா, அதே எதுக்கு நீ கேக்குற அப்படின்னு இவன் கேக்குறான். இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படியே சொல்லிட்டு அங்கேயே இறங்கிக்கிறாங்க. அங்க இறங்கிக்கிட்டு, நீங்க பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோட பேரு சனா. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக பண்ணி தரேன் அப்படின்னு சனா சொல்றா. என்னோட பேரு ஜெங். என்னால முடியாத காரியமே இல்ல, அதனால உன் ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெங் அங்க இருந்து கிளம்புறான். இவன் ரொம்ப ஓவரா தான் சீன் போடுறான். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா சிட்டிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம சனாவையே பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்காளே, எங்க இருந்து வந்திருப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம சனாவையே கன்ஃபியூஸ் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சனா தான் குயின் டெனசிட்டியோட ட்ரெஸ் போட சொன்னா, சங் டெனசிட்டியோட ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கல்ல. அந்த காலகட்டம் மாறினதுனால எல்லாரும் இந்த பொண்ணை இந்த பாக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்காளேன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் என்னையே பாக்குறாங்க? ஓ, நம்ம தான் எல்லாரோடும் ரொம்ப அழகாச்சே, அதான் பாக்குறாங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சனா அப்படியே அந்த ரோட்ல எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வர மாதிரியும் எல்லாரும் அப்படியே இவரோட அழகை பாராட்டுற மாதிரியும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல் வந்து நம்ம சனா கண்ணில் படுது. ஆக்சுவலா நம்ம சனா ஒரு ஃபுடி. ஸோ சாப்பாட்டை பார்த்தா எங்க இருக்கும் என்ன பண்றோங்கிறது எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுவாங்க. ஸ்ட்ரைட்டா அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற வெயிட்டர் இவங்களை பார்த்துட்டு, வாங்க மேடம் வாங்க, இதுதான் இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல், இங்க இல்லாத டிஷ்ஷே இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை அடுத்த செகண்ட் எடுத்து வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலோடைய மெனு கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த மெனு கார்டுல பழங்கால சைனீஸ் எழுத்துக்கள்லாம் இருக்கு. அதுதான் நம்ம சனாவுக்கு படிக்க தெரியாது. அதனால நம்ம வடிவேல் சார் டக்கிலோ ஸ்பிரிங் ரோல் கபாப்னு வித்தியாசமா ஆர்டர் பண்ற மாதிரி இவ நூடுல்ஸ் இருக்கா, ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, பீஃப் இருக்கான்னு வித்தியாசமா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அந்த வெயிட்டர் அப்படியே இவ்வளவு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறான். அந்த போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜி முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. யாருமா நீ, எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்க, நீ எந்த நாட்டை சேர்ந்தவ, நீ பக்கத்து நாட்டோட ஸ்பை தானே, உங்ககிட்ட அடையாள அட்டை இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அடையாள அட்டையா, என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சனா அவளோட ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டு எடுத்து காட்டுறா. அந்த கார்டை பார்த்துட்டு, என்ன இது என்னமோ வித்தியாசமா இருக்கு, என்னம்மா என்னை ஏமாத்த பாக்குறியா, இவளை உடனே அழைச்சிட்டு போய் இவளுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு மரண தண்டனை அளவுக்கு போறாங்க. சரி, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் பேச மாட்டேன் இனிமே உங்ககிட்ட, என் மேஜிக் தான் பேசுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற மேஜிக் கார்டு எடுத்து அப்படியே மறைய பாக்குறாங்க. இவங்க தான் இந்த மேஜிக் போடுறதுல எல்லாம் அரைகுறையாச்சு. அதனால கையில இருந்து ஏதோ வெளிச்சம் மட்டும் வருது, ஆனா எஸ்கேப் ஆகாம அங்கேயே தான் நிக்கிறாங்க. அந்த நீதிபதி இவளை பார்த்துட்டு, இவ ஸ்பை கிடையாது, இவ ஒரு சூனியக்காரி போல, இவளை உடனே அழைச்சிட்டு போயிட்டு இவ தலையை விட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. நம்ம சனாவோட தலையை வெட்டுறதுக்காக அவளை ஒரு ஹைட்டான இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம மேஜிக்கை நம்பிலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்மளை காப்பாத்திக்க நம்மளே தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு குதிச்சிடுறா கைப்புள்ளன்னு சனா அங்கிருந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு இப்படியும் அப்படியுமா உருண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வானத்துல இருந்து அப்படியே ஒருத்தர் பறந்து வந்து அங்க லேண்ட் ஆகி எல்லாருக்கூடயுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. யாரா அவன், செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாவும் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. பை த வே, இவரு தான் நம்ம டிராமாவோட ஹீரோ அண்ட் இவரோட பேரு யாராங். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு அவன் எல்லாரோட கழுத்தையும் கடிச்சு அவன் ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்ததும், ஐயோ இவன் வேம்பயர் போலையே, ஆனா நான் இந்த குயின் டெனசிட்டி காலத்தை பத்தி படிச்சப்போ அதுல வேம்பயர் இருந்ததா எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே, அப்புறம் எப்படி வேம்பயர் வந்திருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம யாழன் டக்குன்னு சனாவை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சேஃபான இடத்துல இறக்கி விடுறாரு. அப்படியே நம்ம யாழாங்க சனாவை பார்க்க, நம்ம சனா யாழாங்க பார்க்கன்னு அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம சனாவுக்கு இவன் வேம்பயருங்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இவன் வேம்பயர் ஆச்சே, இங்க இருக்கிறது நம்ம உயிருக்கு ஆபத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே லைட்டா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. சனா அங்கேருந்து கிளம்புறப்போ, சனா அப்படின்னு இந்த வேம்பயர் இவளை கூப்பிடுறான். இவனுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு சனா அப்படியே கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. சனா, நான் உனக்காக 700 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ யாரு, எனக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ற, ஃபர்ஸ்ட் உனக்கு என் பேர் எப்படி தெரியும் அப்படின்னு சனா கேக்குறாங்க. சனா, விளையாடாத, உனக்கு உண்மையாவே நான் யாருன்னு தெரியலையா, என்ன எப்படி நீ மறக்கலாம், நீ தானே என்னோட மனப்பெண், நான் உனக்காக தான் 700 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு திரும்பியும் சொல்றான். இங்க பாருப்பா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அதுக்காக எல்லாம் என்னால உன்னோட மனப்பெண்ணாலாம் ஆக முடியாது, நான் உன்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன், நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சனா கிளம்புறாங்க. சனா, உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நீ தான் என்னோட மனப்பெண், அதுல எந்த மாற்றமும் இல்ல, சரியான சமயத்துல நான் உன்னை வேம்பயரா மாத்துவேன், போன தடவை மாதிரிலாம் நீ இந்த தடவை எஸ்கேப் ஆகலாம்லாம் யோசிக்காத, ஓகேவா அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம சனாக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல, இவன் சரியான லூசா இருப்பானோ, சரி இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க மொபைல் எடுத்து அவனை ஒரு போட்டோ எடுத்து, வேம்பயர் இங்க பாரு, இது சோல் கேப்சரிங் டிவைஸ், இதுல நான் இப்போ உன்னை பிடிச்சு வச்சிருக்கேன், இப்ப மட்டும் நீ என்ன போக விடல, நான் இந்த டிவைஸ் மூலமா உன்னை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் உன் போனை வச்சு என்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டியா,
அப்படின்னு யாழாங் கேக்குறான். இவனுக்கு எப்படி இது போன்னு தெரியும்? சரி, எஸ்கேப் கார்டை பயன்படுத்தி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை அப்படியே நைஸா எடுக்கிறாங்க. ஆனா நம்ம யாழாங் அதுக்குள்ள அந்த கார்டை பிடிங்க வச்சுக்கிறான். போன தடவை நீ இந்த கார்டு மூலமா தானே நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே ஒரு மரத்துல சாச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சனா, நீங்க என்கிட்ட இருந்து போன தடவை தப்பிச்சிட்ட, ஆனா இந்த தடவை நான் உனக்கு கண்டிப்பா விடவே மாட்டேன். நான் சொல்றதை மட்டும் நீ ஒழுங்கா கேளு, இல்ல நான் உனக்கு கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்கான். என்னடா இது சனாக்கு வந்த சோதனை, என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்படி நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி ஒரு செம ஹான்சமான பையன் வேற. என்ன ஒண்ணு, இவன் ஒரு வேம்பயரா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இவன் ஏன் எதுக்கு எடுத்தாலும் போன தடவைன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இவனை இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். சரி, இப்போ இதை பத்திலாம் நமக்கு யோசிக்க நேரம் இல்ல. வேம்பயருக்கு வெளிச்சோன்னா ஆகாது இல்ல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அதுல டார்ச் ஆன் பண்ணி யாழாங் மேல அடிக்கிறாங்க. யாழாங் அந்த வெளிச்சத்தை பார்த்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிற சமயத்துல சனா எஸ்கேப் கார்டு மூலமா எஸ்கேப் ஆகி அங்கிருந்து கிளம்புறாங்க. சனா அங்கிருந்து போன பிறகு, சனா நீ இப்போ இந்த குவின் யூனிவர்சிட்டில தானே இருக்க, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு யாழாங் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஊர் முழுக்க சனாவோட போட்டோவை ஸ்பைன்னு வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவளை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ரிவார்ட் எல்லாம் வேற இருக்குன்னு போட்டிருக்காங்க. சனா இங்க வந்தது கிளைண்டோட பிரச்சனையை தீக்கு தானே, அண்ட் இப்போ கிளைண்ட் ஒரு இளவரசி. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல நம்ம அரண்மனைக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு சனா அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அரண்மனைக்குள்ள வேலையாட்களை தேர்வு செய்யற அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம சனா அங்க போயிட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன செலக்ட் பண்ணுங்க, நான் எல்லா வேலையும் செய்வேன் ஆண்டி அப்படின்னு சொல்றா. அந்த ஆண்டி என்னடானா, இல்லம்மா நான் எனக்கு தேவையான ஆட்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன், ஸோ நீ எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் ரொம்ப ஏழையான ஃபேமிலி ஆண்டி, நீங்க வேணா இப்படி ஒண்ணு பண்ணுங்க, நான் என்னோட சேலரியில இருந்து பாதியை மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சனா சொல்றா. உன்ன மாதிரி ஒரு ஆளுதாம்மா நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியும் சனாவை செலக்ட் பண்ணி அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் சனாவையே பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா, எல்லாம் அந்த யானால வந்தது, இவளுக்காக நான் இங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன் நம்ம சனா நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒண்ணு அப்படியே ஃபாஸ்டா பறந்து போன மாதிரி இருக்கு. என்ன வெளியே பறந்து போச்சுன்னு வெளியே வந்து அதை பார்க்க வரா. அப்போ யாரோ ஒருத்தர ஒரு வேம்பேர் கூட்டமே கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு வேம்பேர் நம்ம சனாவையும் பாத்துருச்சு. நம்ம சனாவை கடிக்கிறதுக்காக அப்படியே அங்க இருந்து பறந்து வருது. ஐயோ வேம்பேர் நம்ம நோக்கி வருது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க எஸ்கேப் கார்டு எடுத்து அந்த வேம்பேர் மேல அந்த மேஜிக் ஸ்பெல்ல போடுறாங்க. வழக்கம் போல இவங்க மறையல, ஆனா அந்த வேம்பேர் மேல அந்த மேஜிக் ஸ்பெல் பட்டு அந்த வேம்பேர் வாயில இருந்து குட்டியா கிரீன் கலர்ல ஏதோ ஒரு பறவை மாதிரி ஒண்ணு வந்து கீழே விழுது. இது என்னடா அது, பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனா அதை எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நம்ம அடுத்ததா என்ன மூவி அல்லது என்ன டிராமா பண்ணலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.